செந்திர பாண்டியன்ல தலைவர் வளர்த்து விட்டு தாங்க நீங்கள் விஜய் ஆளு. அன்னைக்கு அம்மா இருக்கும்போது இதே நடிகர் விஜய் என்ன கேட்குறாங்க வந்து அரசியல் பண்ண உடனே இன்னைக்கு சொல்கிறவர் தான் சிங்கம்னு சொல்கிறாரு. அன்னைக்கு சிங்கம் எங்கள் தலைவர் தாங்க, கேப்டன் தாங்க. தலைவர் சிங்கம் என்னைக்குமே இப்போ இன்னைக்கு சொல்கிறாங்க பாரு, சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வரன்ட்டு. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. மக்களுக்காக வெளியே வந்த ஒரே சிங்கம் கருப்பு சிங்கங்க, கேப்டன் தான். ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி, அன்னைக்கு ஆண்ட கட்சி என்ன திமுக, அடுத்தது ஆளுகின்ற கட்சி அதிமுக. எவ்வளோ இன்னல்கள் தொந்தரவு ஏதோ எவ்வளோ பெரிய மண்டபத்தை இன்னைக்கு காணாமல் ஆகணும். அதே மண்டபம் இன்னைக்கு கோவிலாயிடுச்சு. ஏன்னா தலைவர் வந்து நல்லதாக செஞ்சார், யாருக்குமே கெடுதல் செய்யலை. சொந்த பணத்தில் சொந்த இடத்துல சொந்தமாக குடிக்கொண்டிருக்கிற தெய்வம் தான் கேப்டன். அதனால் வந்து யாருக்குமே ஒரு மக்கள் காசை கொள்ளடிக்கணும்னு நினைக்கல. எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுதான் வறுமை ஒழிப்பிக்கணும். இலங்கை தமிழர்களை அங்கே கொன்று குவிக்கும் போது என்னோட பிறந்த நாளே வேணானது. ஆனால் அந்த தமிழர்களுக்காக பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட ஒரே தலைவர் கேப்டனாங்க. யாருமே மாற்றுக்கிறது கிடையாது. அப்புறம் நீங்கள் கேளுங்க சொல்லுங்க சார். மதுரை மாநாட்டில், அதாவது முதல் மாநாட்டில் பற்றி பேசாத விஜய் வந்து மதுரை மாநாட்டில் கேப்டன் அண்ணன் சொல்லி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், அரசியலில் வெற்றிடம் இப்போ இல்லை. 2 ஜாமானுங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, ஐயா கலைஞரும் அம்மா புரட்சி தலைவர் இருக்கும்போது அன்னைக்கு சிங்கம் இன்னைக்கு சொல்கிறவர் தான் சிங்கம்னு சொல்கிறாரு. அன்னைக்கு சிங்கம் எங்கள் தலைவர் தாங்க, கேப்டன் தாங்க. 2 ஜாமான் ஒரு அரசியலில் அன்றைக்கி எழுத்து கேள்வி மாட்டேது. ஆனால் என் தலைவன் எல்லாரும் 2 பேரும் எடுத்து அரசியல் பண்ணார். இன்றைக்கி வெற்றிடம் இல்லாத இடத்துல வந்து என் அண்ணனா வெற்றிடம் பெறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இன்றைக்கி புரியுங்களா? அரசியல் ஜெயிக்கணும் நம்ம இடத்துக்குனா இன்றைக்கி கேப்டன் அந்த ஒரு இடத்துல நிற்கிறார். இந்த இப்போ அவர் ஒன்றே கிடையாது, எல்லா இயக்கமாக சொல்கிறாங்க. என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அன்றைக்கி எங்கள் தலைவர் உடல் நலவிட்டிருக்கும் போது யாரை வந்து பார்க்கல. எங்களுக்கு அதே மன ஒருத்தங்க செந்திர பாண்டியனில் தலைவர் வளர்த்து விட்டு தாங்க நீங்கள் விஜய் ஆளு. இதை மாற்று கற்று கிடையாதுங்க. 100%ங்க. அப்படி இருக்கும்போது விஜயோட ஜனநாயகர் கடைசி படம் தெரியும். அப்படி அந்த படத்துல கூட கேப்டனுடைய கலை வாரிசு சண்முக பாண்டியனுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல? அது கொடுக்க மாட்டாங்க. சுயநலம் புரியுங்களா? அண்ணன் பையனை ஏன் நடிக்க வைக்கல அவரு? ஒன்றும் இல்லை. இப்போ அண்ணன் பையன் இப்போ விருதுநாளில் போட்டி போட 2024 அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதுனே. ஒரே ஒரு வாய்ஸ் என்னோட அண்ணன் மகன், என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் என் அண்ணன் விஜயகாந்த்ன்றல அதே சொல்ல வேண்டிய விருதுநகரில் என் அண்ணன் பையன் கேப்டன் இளைய வாரிசு விஜய் பிரபாகரன் போட்டி போடுறது. என்னுடைய ரசிகர்லாம் அவருக்கு ஆதரவு கொடுங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுனே. அதையும் கொடுக்கல. வெற்றிடம் நிரப்ப இன்னைக்கு அரசியலில் எல்லாமே சொல்லுவாங்க. அண்ணன் சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அங்கிள் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு மேடையில் பேசும்போது நான் சிங்கம் பேசுறாரு. ஆனால் உண்மையிலே சட்டசபையில் சிங்கமாக கட்சி கேட்டாங்க சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், எதிர்க்க முடியாதவங்க கூட நாங்கள் எங்கள் தலைவர் அரசியல் பண்ணணும். நாங்களாம் வந்து இன்னைக்கு பென்ஸு BMW ஃபார்ச்சுனர்லாம் வரல. யாரும் பைக்கோ நந்தோ பஸ்ஸோ இல்லை இன்னைக்கு எத்தனையோ கிராமத்தில் எல்லாம் வந்துக்கிறோம். ஏன்னா 2011 எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கி அரசியல் பண்ணணும். நீ சென்னை மாநகராட்சியில் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு 50 கவுன்சிலர் போன நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி அம்மாவுக்கு கும்பிட்டு போட்டிருப்பாரு. சிங்கம் என்றைக்குமே சட்டசபையில் மக்களுக்கு பால் விலையை ஏற்றினேன், பஸ்ஸு கட்டணம் ஏற்றினேன். 2 கேள்வியை எழுத்து கேள்வி கேட்ட ஒரே சிங்கம் தான் என் கேப்டனு. அன்றைக்கி அம்மா இருக்கும்போது இதே நடிகர் விஜய் என்ன கேட்குறாங்க வந்து அரசியல் பண்ண உடனே ஏன் வரல? ஆனால் எங்கள் தலைவர் பண்ணாருங்க. எங்கள் தலைவர் பண்ணார். நான் உனக்காக கூட்டணி வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சேன். அன்றைக்கி வந்து மக்களுக்கு என் பஸ் கட்டணுமோ பால் விலையும் ஊற்றுறேன். மக்கள் தான் என் உயிர் 2 கேள்வி கேட்ட ஒரே சிங்கம் தான் கேப்டனு. நாங்கள் சொல்கிறது இல்லை, நீங்களே பார்த்துட்டு மீடியாவில். அதே போல் உங்கள் மீடியாவும் இதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து ஒரு மனித தெய்வம் அவருடைய வாரிசு எங்கள் அண்ணி இன்னைக்கு இயக்கத்தை அவர் கேப்டன் எப்படி பயணம் பண்ணமோ அதே லெவலில் பயணம் பண்ணுறோம். லேடி சூப்பர் ஸ்டார். நான் இப்பயும் ஒரு இன்னைக்கு தலைவருக்காக அன்னைக்கு ஒரு பட்டறேன். மீண்டும் தமிழகத்தில் ஒரு புரட்சி தலைவி பிரேமலதா. அன்று ஜெயலலிதா, மீண்டும் ஒரு பிரேமலதா எங்கள் அண்ணியார். ஓகேவா? மீண்டும் சட்டசபையில் ஒரு பெண் ஆளுமைனாங்க. நான் இப்போ கூட சொல்லுங்க, ஒரு மேடையிலும் சரி, ஒரு ப்ரெஸ் மீட்லையும் சரி, ஒரு மக்கள் பிரச்சனையும் சரி, பெண் ஆளுமை இல்லாத இடத்த எங்கள் அண்ணி நிரப்பிட்டாங்க. ஆனால் மக்கள் ஒரு வாய்ப்பு தந்து அவங்கள சட்டசபை உள்ள கண்டிப்பாக அம்மனுங்க. புரியுதுங்களா? அனுப்பி யாரோ போகிறாங்க, கேள்வி கேட்கலாம் போயிட்டு உட்காந்து மிச்சர் சாப்பிட்றது தான் காப்பி குடிச்சு வராங்க. மக்கள் பிரச்சனை எடுக்கிற ஒரு அரசியல்வாதிங்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மீடியாவில் போடுங்க சார். 2005 நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் சார். எப்படி 2004 மாநாடு, 2005 இதில் நம்ம 2009 வந்து தீவு திடல சென்னையில் ஒரே மாநாடு போட்டு ஒரே தலைவர் எங்கள் கேப்டனுங்க. புரியுங்களா? இன்னைக்கு யார் வேணா போடலாம் மாநாடுன்னா என்ன? ஒரு கொள்கை வேணும், ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். சாயங்காலம் 2 மணிக்கு அரஞ்சு இது ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஹாஃப்ல முடியுது ஒரு மாநாடா? சிங்கம் எங்கள் கேப்டன் இதே மாதிரி தாங்க 3 மைக்கை கையில் பிடிப்பாருங்க. குறைஞ்சி 2 ஹவர்னா பேசுவார்.
குறைஞ்சி 2 ஹவர் மக்கள் பிரச்சனை பேசணும். அதுதான் ஒரு மாநாடு. நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ஒரு மாநாடு எதுக்கு போடணும் மாநாடு? இதுதான் எங்களோட கேள்வி. எங்கள் தலைவரோட மாநாடை இப்போ கிடையாது, இன்னும் பல நூறானாலும் எந்த இயக்கமும் முறியடிக்க முடியாது. காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். இப்போ சொல்கிறார் அவர், நான் எங்களோட தொண்டர்லாம் வராங்கன்ட்டு. நாங்கள் 2004லையும் சரி, 2009லையும் சரி, 2010லையும் சரி எல்லா மாநாடையும் முறியடித்த ஒரே தொண்டர் தான் எங்கள் தலைவர். சொன்னார், என்னையா காசு காசு செத்த அருணாகரோட அர்த்தம்னா உள்ள பழுத பதிக்கிறான். அந்த இன்னமும் எங்கள் உடம்புல ஓடுற அந்த ஒரே ஒரு சொல்லு தான். புரியுங்களா? எல்லா இப்போ கடலூரில் ஜனவரி 9 மாநாடை பாருங்க. உண்மையான தொண்டை நாங்கள் முறியடிப்போம். வரக்கூடிய தேர்தலில் கேப்டனுடைய ரசிகர்கள் பூரா விஜய் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாய்ப்பு சார், அப்போ நான் எதுக்கு இந்த போராட வச்சுக்கிறோம்? என்னைக்குமே இன்னொன்று சார், ஒரு தொண்டை கூட ஆதரிக்க மாட்டாங்க. உயிர் தொண்டை யாரும் கேப்டனுடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கிறதுனால, அதனால வந்து அண்ணன் அவர் கேப்டன் வந்து ஏற்றுக்கிறதுனால எல்லா ரசிகர்கள் வந்து அவர் ஆதரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சார், எங்களுக்கே ஒரு இயக்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, எங்க குடும்பம் சார் இது. எங்களை அண்ணியாவும் அண்ணையாவும் எங்களை வழி நடத்த செல்ற எங்களை அண்ணி இருக்கிறாங்க. புரியுங்களா? எங்க இயக்கத்தில் மீண்டும் ஒரு கருப்பு சின்ன எம்ஜிஆர் கருப்பு வைரம் கேப்டன் பிரபாகரன், விஜய பிரபாகரன். எங்க இருக்கும்போது நாங்க எங்க மற்ற கொடியை பிடிக்கணும். செத்தாலும் சாவும் சரி, மாற்று கட்சி ஏந்த மாட்டோம், மாற்று கொடியை பிடிக்க மாட்டோம். என்னைக்குமே ரெட்டு எல்லோ கருப்பு தான் கேப்டன். இன்னைக்கு கூட பாருங்க, எல்லா தொண்டரும் கையில பச்சை குத்துறாங்கன்னா எங்க ரத்தத்துல ஓடுது எல்லாமே கேப்டன் தாங்க. அந்த 5 எழுத்து மன்றம் சொல்லுதான் கேப்டன். புரியுங்களா? அதாவது ரசிகர்கள் வர வச்சுட்டு லட்சம் ரசிகர்கள் கூடிய இடத்துல கிரீச தடை வச்சத ஒரு தலைவர் எப்படி பார்க்குறீங்க? அதிலே மக்கள் புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? எங்கள் தலைவர் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ கூட காலில் விழுந்தாலும் சரி, போய் இப்போ அம்மா அப்பா காலத்தை போய் என் காலில் போய்க்கூடாது, குடும்பத்தை பாரு. புரியுங்களா? இதுமாரி சொல்ல மாட்டாங்க. எங்கள் தலைவர் மீட்டிங் முடிஞ்சு சொல்லியா பாரு, எல்லாம் பத்திரமா சாப்பிட்டு போனோம் வீட்டுக்கு. எந்த ஒரு தலைவர் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஆட்சினா நம்ம ஆட்சியில் உட்காரணும், அதிகாரம் தொண்டை கடைசியில் கஷ்டப்பட்டோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லைன்னா முதல்ல குடும்பத்தை பாரு, அப்போதான் இயக்கத்தை பாரு. இந்த 2 வார்த்தை எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்தது. காலத்தின் கட்டாயம் எங்கள் தலைவரை கடவுள் இட்டுன்னு போட்ட அந்த யம தர்மனே யோசிப்பான் சார். இப்படியாப்பட்ட ஒரு மனித தைரியத்தை இட்டு வந்துட்டோமே. நாட்டில் கொள்ளாட்டிக்கிறவன், கொலை பண்ணுறவன், நாட்டை சுரண்டுறவெல்லாம் அரசியல் கோணம். எங்களுக்கு இந்த கடவுளை இப்போ கூட நாங்கள் திட்டுவோம். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை இட்டுன்னு போயிட்டியே. மக்களுக்கு இன்னும் பண்ணியிருப்பார் சார் எங்கள் தலைவர். எங்களால் ரத்தம் ஊறுது. அப்படியே எங்கள் தலைவர் ஆட்சியில் உட்காந்துருந்தாருன்னா நாங்கள் எங்கேயோ மக்கள் பணியாற்ற எவ்வளோ பண்ணியிருப்போம் சார். எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2026 கண்டிப்பாக எங்கள் அண்ணி சட்டசபையில் கண்டிப்பாக உள்ளே போவாங்க. எல்லாமே தலைமை தாங்க. எல்லாமே ஜனவரி 9 எங்கள் அண்ணியார் முடியுதாங்க. புரியுங்களா? மீண்டும் இதோபுரை தெளிவா நம்ம இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தலைவர் இருக்கும்போது வசம் பண்ண எவ்வளோ பேர், மறைஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் தெய்வம் 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 சொல்கிற உலகமே இந்த தமிழ்நாடு தான். நம்ம இறுதி ஊர்வலத்திலே பார்த்துடும். நாங்களாம் தலைவர் 5 மணிக்கு வந்து நியூஸ் வருது, 5 மணிலேருந்து மறுநாள் நைட்டு 10 மணி வரை எங்கேயுமே போகல, சாப்பிடல. ஆனால் மறைஞ்ச நாள் கூட வந்த ரசிகர்கள் எவனும் சாப்பிடாம கூடாது. அன்றைக்கி அன்னதானம் போட்ட ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இது யாருமே கிடையாதுங்க. ஏன்ற செய்வோம் இல்லை. இதை பாருங்க, தொண்டர்லாம் பாருங்க, யாருன்னா கோடீஸ்வரன், பிரைஸ் லைட்டு, பணக்காரா, மக்கள் காசை கொள்ளடிக்க மாட்டாங்க. ஒரு இயக்கத்தில் கொள்ளடிக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறான். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தலாம் தெரியுமா? வறுமை ஒழிப்பு, ஏன்ற செய்வோம் இல்லாத இருக்கு, நல்லவர் லட்சம் வெல்வது நிச்சயம். இந்த 3 மணி தாங்க. அதான் சொல்கிறேன் சார், இருக்கும்போது தெரியாது சார், இல்லாத போது கஷ்டப்படுவோம். புரியுதுங்களா? இருக்கும்போது தலைவரை வசம் பண்ண எவ்வளோ பேர், எவ்வளோ உங்களுக்கு தெரியும். இதே மீடியா தான் சார் எங்கள் தலைவரை காலி பண்ணுது. ஆனால் இதே மீடியா தான் இன்னைக்கு தலைவரை வாழ வைக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கும் என்றைக்கும்